வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி உப்பனாறு வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 91ஆம் ஆண்டு மிளகாய்ப்பொடி கரைசல் அபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உப்பனாறு வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் புதுவை நகரப்பகுதியில் உப்பனாறு வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்திட ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு மக்களின் குறைகளை, மழைக்காலத்தில் ஏற்படும் வடிகால் கழிவுநீர், மழைநீர் வீடுகளுக்கு உட்புகுவதையும் எடுத்து கூறினார். ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு ரிவ்யூ பண்றதுதான் நான் வந்திருக்கேன். இந்த வேலை மார்ச்சுக்குள்ள 27 மார்ச்சுக்குள்ள முடிச்சிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிட்டு இருக்காங்க. அதுல கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு, இப்போ ஒரு சைட்ல இந்த சைட்ல அது ஒரு 3 மாசம் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணனா அவங்க இமீடியட்டா அவங்க ஜாப் முடிச்சிடலாம். அதை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பப்ளிக் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட் இதுன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள் நடுநடுன்னு பூந்தர் அப்படியே போயிடுறாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டுவாங்க. இந்த 3 மாசம் போட்டோம்னா ஒரு சைடு மட்டும் அவங்க சொன்னாங்க 3 மாசத்துல நாங்க 3 ஷிஃப்ட்ல நாங்க வேலை பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்காக இந்த ரிவ்யூ பண்றதுக்கான, அதாவது மக்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் டைம்ல வித்தின் த டைம் தே ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் இட். இப்போ மார்ச் இருக்கிறது நாங்கள் பிப்ரவரி வரைக்கும் கொண்டு வந்துடும். எப்படின்னு பார்த்து சார், இப்ப வருங்காலத்துல அந்த உப்பனாறு வாய்க்கால பாத்தீங்கன்னாக்கா அங்க போய் மழைக்காலம் அது தண்ணி நின்று ஃபுல்லா பார்த்துட்டு தான். சரி. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக வீடு பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுக்கும் பணியின் போது 33 கேள்விகள் கேட்கப்படும் என்றும், கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. 2021ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டிய நிலையில் கொரோனா காரணமாக தள்ளி போனது. இந்தியாவின் மக்கள் தொகை ஏறத்தாழ 140 கோடியை கடந்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் நாட்டின் திட்டமிடல், தொகுதி மறு வரையறை மற்றும் பொது கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமானதாகும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். வீடு பட்டியலிடும் முதற்கட்ட கணக்கெடுப்பில் வீட்டின் வசதிகள் மற்றும் நிலைகள் குறித்து 33 கேள்விகள் கேட்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வீட்டு எண், வீட்டில் உள்ள பொருட்கள், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி, குடும்பத்தினரில் உணவு முறை, தொலைபேசி எண் உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. சட்டப்படி கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார். கணக்கெடுப்பு நோக்கத்திற்காக அதிகாரிகள் வீட்டு வளாகத்திற்குள் வருவதையும், கணக்கெடுப்பு எண்கள் அல்லது குறியீடுகளை வீட்டின் இடுவதையும் அனுமதிக்குமாறு பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் அனைத்தும் சட்டப்பிரிவு 15 கீழ் முற்றிலும் ரகசியமாக பாதுகாக்க வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின்படி கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைக்காத சூழல் இருந்தாலோ, வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தாலோ 1000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையில் முதற்கட்டமாக செல்ஃப் எனுமரேஷன் சொல்லக்கூடிய மக்களே அவங்களுடைய தரவுகளை பதிகிற பணி நடந்தது. அது மே 17 மே 31 வரைக்கும் நடந்தது. ஸோ அதில் கிட்டத்தட்ட
15,000 வீடுகள்ல இருந்து அவங்களுடைய தரவுகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மீதம் உள்ளவங்களுக்கு யாராவது பதிவு பண்ணாதவங்களுக்கு இன்றிலிருந்து வீடு வீடாக வந்து எங்களுடைய கணக்காளர்கள், மக்கள் தொகை கணக்காளர்கள் போயிட்டு வீடு வீடாக போயிட்டு கணக்கெடுக்கும் பணி வந்து துவங்க இருக்கிறது. ஸோ இந்த பணிகளை வந்து கிட்டத்தட்ட புதுவையில் 3000 கணக்காளர்கள் வந்து ஈடுபட இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கணக்காளரும் ஒரு 200 வீடுகளுக்கு போயிட்டு இந்த கணக்கெடுப்பை வந்து மேற்கொள்ள பண்ணுறாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது வந்து முதல் பகுதி. 2வது பகுதி வந்து 2027 பிப்ரவரியில் நடக்கும். இந்த முதல் பகுதியில் சோசியோ எக்கனாமிக் சென்சஸ், அதாவது மக்களுடைய அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு வீட்டிலும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி கணக்கெடுப்பு வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேற்படி ஆக்சுவலாக எவ்வளோ மக்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்காங்கங்கிற கணக்கெடுப்பு பணி வந்து பிப்ரவரியில் தான் 2வது ஃபேஸில் தான் நடக்கும். ஸோ இந்த அடிப்படை வசதிகள் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தேசத்தினுடைய பாலிசி ஃபார்முலேஷன்ஸ், இப்போ எந்தெந்த வீட்டில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நம்மளுடைய பாலிசி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய மக்கள் இந்த அரசாங்கத்துடைய திட்டங்களை வந்து சரியான முறையில் வந்து ஒவ்வொரு ஆப்ஸ் இருக்கு. ஹெச்எல்ஓ ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அது அந்த எனுமரேட்டரோட மொபைல்லே டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மொபைல் ஆப் மூலியமாவே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிடுவாங்க. அதுலேயே அது மொபைல் சேவும் ஆயிரும். சர்வரில் வந்து டைரெக்டாக அது போய் சேவ் ஆயிரும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கான்ஃபிடென்ஷியல் தான். இது ஒன்லி கவர்மெண்ட் பர்பஸ், கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்ம அந்த பாலிசி ஃபார்முலேஷன், ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த திட்டமிடலுக்கு தான் மெயினாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இண்டிவிஜுவல் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து எங்கேயுமே அதை பப்ளிஷ் பண்ண மாட்டோம். ஒன்லி அப்ட்ராக்ட் வடிவில் புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இத்தனை வீடுகள் இருக்குது, இத்தனை வீட்டில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி தான் பப்ளிஷ் ஆகுமே ஒழிய இண்டிவிஜுவலான பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து இதில் பப்ளிஷ் ஆகாது. மக்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக சரியான தகவல்களை வந்து இந்த இந்த களப்பணியின் போது சரியான தகவல்களை வந்து அவங்களாவே வந்து எனுமரேட்டர் வந்தாங்கன்னா அவங்களாவே சரியான தகவல்களை வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடலுக்கு வந்து இது சரியான வழியில் இந்த சென்சஸ் ஆக்டிவிட்டி வந்து பயன்படும். அதனால எல்லாருக்கும் நம்ம புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இயக்குநரகத்தின் சார்பாக, மக்கள் தொகை இயக்குநரகத்தின் சார்பாக இந்த ஒரு பணிக்கு வந்து உங்களோட முழு ஒத்துழைப்பை நல்கி சரியான தகவல்களை அளிக்குமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம். இது என்ன வகையில் உங்களுக்கு பயன்படும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வீட்டில் இருக்கான்னு நம்ம கேட்குறோம். அவங்க வீட்டிலேயே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாளை பின்ன வந்து புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இத்தனை வீட்டில் வந்து அவங்க வீட்டிலேயே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, இத்தனை வீட்டில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லைன்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ மொபைல் இது கேட்குறோம், டிவி இது கேட்குறோம், இது எல்லாமே எல்பிஜி கூட கேட்குறோம். எல்பிஜி கேஸ் ஸ்டவ் இருக்கான்னு கேட்குறோம். இப்போ ஓவரால் இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்கீம் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் ஜல் ஜீவன் மிஷன் ஒவ்வொரு வீட்லேயுமே போய் டேப் கனெக்ஷன் கொடுக்கணும்னு இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி அது சொந்த வீடா வாடகை வீடா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வர்றப்ப ஓவராலாக பிளான் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பிளான் பண்ணுறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். அதனால விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 91ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக எல்லைப் பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லைக்காப்பு கட்டப்பட்டதை தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான நேற்று வர்ணமுத்து அம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மாப்பழா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, பேரீச்சை, கொய்யா, இளநீர், வெற்றிலை, வெற்றிவேர் உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது இப்பகுதி கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வானது இடையஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 91 வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
மேலும் மாலை செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து அலகு குத்தி கார், வேன், ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து அவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என தமிழ் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவரும் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் பொருளாளருமான திருநாவுக்கரசு அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் அவர் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற விதிகளின்படி 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரால் நியமிக்கப்படுவது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அந்த 3 உறுப்பினர்களில் தமிழறிஞர் ஒருவருக்கும், கல்வியாளர் ஒருவருக்கும், சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவருக்கும் இந்த பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற விதியில் உள்ளது. ஆனால் அந்த விதியினை அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக பின்பற்றாமல் தங்களது கட்சியினை சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற விதிகளின் மரபினை பின்பற்றி நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தமிழறிஞர் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ் அமைப்புகள் சார்பில் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். குறிப்பாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழுக்கு தொண்டாற்றி வருவதோடு 20 ஆண்டு காலமாக தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக திறம்பட பணியாற்றி வரும் தமிழறிஞர், கல்வியாளர் என பல சிறப்புகளை பெற்ற கலைமாமணி முனைவர் வி. முத்து அவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று திருநாவுக்கரசு தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு அரசியல் கட்சியை சாராத ஒருவருக்கு வழங்குவதன் மூலம் புதுச்சேரி அரசை திறம்பட நடத்தி செல்லவும், நடுநிலையோடு அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கவும் ஏதுவாக இருக்கும். மேலும் இத்தகைய செயல் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுவதோடு தமிழ் பணி மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களை அங்கீகரிப்பதாக அமையும். மேலும் அரசுக்கும் நல்ல பெயரை பெற்றுத்தரும். மக்கள் நலன் சார்ந்து இயங்கி வரும் முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையிலான அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலம் பல்வேறு சிக்கல்களிலிருந்து விடுபடுவதோடு நீண்ட நாளைய கோரிக்கை நிறைவேறும் என்றும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் ஏழை மாணவனுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அபயம் தொண்டு நிறுவனம் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இந்த தொண்டு நிறுவனமானது வறுமையுற்ற குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தொண்டு செய்யும் நிறுவனமாகும். இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரி படிக்க விழையும் ஏழை மாணவனுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் கவிஞரும் மேனாள் இந்திய வருவாய் பணி அதிகாரியுமான சண்முக சுந்தரம் மற்றும் ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முத்துராமன் ஆகியோரின் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் புதுவை தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, நண்பர்கள் தோட்டத்தின் பொருளாளரும் கவிஞருமான புதுவை யுகபாரதி மற்றும் வானூர் வட்டத்தில் அமைந்துள்ள மைல்ஸ்டோன் சமுதாய கல்லூரியின் இயக்குனர் பி. விஜயன் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனரும் புதுச்சேரியின் சமூக சேவகருமான கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு துணையாக உள்ளவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அருகில் கட்டணமின்றி தங்கி சிகிச்சை பெறுவதை கருத்தில் கொண்டு புற்றுநோய் நோயாளிகளின் பயனுக்காக உயிர்த்துளி உறவுகள் இல்லம் கட்டுவதற்கான இலக்கு அறிமுக விழா புதுச்சேரி அர்ச்சனா உணவக கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. புதுச்சேரி உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு துணையாக உள்ளவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அருகில் கட்டணமின்றி தங்கி சிகிச்சை பெறுவதை கருத்தில் கொண்டு புற்றுநோய் நோயாளிகளின் பயனுக்காக உயிர்த்துளி உறவுகள் இல்லம் கட்டுவதற்கான இலக்கு அறிமுக விழா
புதுச்சேரி அர்ச்சனா உணவக கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. இந்த விழாவில் NDSO எண்ணங்களின் சங்கமம் நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் அறக்கட்டளை தலைவர் JP என்னும் J. பிரபாகரன் ஐயாவுடன் புதுச்சேரி சமூக பணியாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று உரையாற்றினார். இந்த நிகழ்வில் புற்றுநோயாளிகளுக்கான சென்னை எமிமா அறக்கட்டளையின் தலைவர் சிலம்பரசன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் பிரபு உயிர்த்துளி உறவுகள் இல்லம் அமைப்பதற்கான நோக்க உரையாற்றினார். ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முத்துராமன் அவர்கள் இல்லம் அமைப்பதற்கான தேவை மற்றும் அதற்கான திட்ட அறிக்கை குறித்து விளக்க உரையாற்றினார். வருமான வரி அதிகாரி மற்றும் ஆலோசகர் ரவி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். சமூக சேவகர் பனை விதை ஆனந்தன் வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி வேதபுரி NDSO நிறுவன தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பில் உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் சமூக பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி கூட்டணி ஆட்சியில் சில விட்டுக் கொடுத்தலும் புரிதலுக்கும் கால அவகாசம் தேவைப்படுவதால் உடனடியாக இலாகா மற்றும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படவில்லை என நான் கருதுகிறேன் என்றும், ஆனால் இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்தும் சுமூகமாக முடியும் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்பொழுது, புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் நேற்று என்னை பற்றியும் முதலமைச்சர் குறித்தும் தவறான சில தகவல்களை தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பில் நான் உள்ளேன். கடந்த 5 மாதம் முன்பு வைத்திலிங்கம் MP குறித்து ஆதாரங்களின் அடிப்படையில் நான் சில தகவல்களை கேட்டபோது அவருக்கு வேண்டிய நபர் ஒருவர் என்னிடம் வந்து அவர் தெரியாமல் சில விஷயங்களை கூறிவிட்டார். இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கடந்த 5 மாதமாக நான் எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவெளியில் பேசுவதில்லை. இந்த சூழ்நிலையில் நேற்று என்னை பற்றி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை கூறியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னை பற்றி தவறாக கூற யாருக்கும் தகுதியில்லை. நான் எந்த ஒரு செலவு செய்தாலும் அது என்னுடைய பணமாகத்தான் இருக்கும் என்பது பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும். தற்போது அசோக் ஆனந்த் குறித்து இவர் பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அவர் சபாநாயகராக இருந்தபோது எந்த காரணத்திற்காக அசோக் ஆனந்தை பதவி நீக்கம் செய்தார்? அதை அவர் மனசாட்சியோடு தான் செய்தாரா? ஒரு முதலமைச்சரின் மகன் என்ற அந்தஸ்தில் உள்ள அவர் தன்னுடைய முதல் தேர்தலில் தோல்வி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து 85இல் அமைச்சராகவும் 96இல் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். மீண்டும் 2006இல் முதலமைச்சராக பதவி வகித்தார். 2024இல் அவர் MP-யாக தேர்வு செய்யப்பட்ட போது தட்டாஞ்சாவடியில் எத்தனை ஓட்டுகள் பெற்றிருந்தார்? 2021, 2026 தேர்தலில் காமராஜர் நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகள் எவ்வளவு? முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையில் உள்ள 19 தொகுதிகளில் எங்கு நின்றாலும் மக்கள் ஆசையோடு வெற்றி பெறுவார் என்பது மக்களுக்கு தெரியும். அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஏனெனில் அவர் மக்கள் மனதை நன்கு அறிந்துள்ளார். மக்களும் அவரை புரிந்து கொண்டு அவர் வேண்டுகோளை ஏற்று வாக்களித்துள்ளனர். நெட்டப்பாக்கத்தில் இவர் கை காட்டினால் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கும் அளவுக்கு தொகுதியை வைத்துள்ளேன் என்று கூறிய நெட்டப்பாக்கத்தில் தொடர்ந்து யார் ஜெயித்து வருகிறார்கள்? தற்போது ஒரு MP-யாக உள்ள அவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் தட்டாஞ்சாவடியில் 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு டெபாசிட் இழந்துள்ளார். இப்படி ஒரு ஆள்தான் நமது கட்சிக்கு தேவை என காங்கிரஸ் கட்சி மேலிடம் அவரை இந்த பதவியில் வைத்துள்ளதா? இவர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு அரசியல் முடிவை கொண்டு வரவே தற்போதைய தேர்தலில் இந்த தொகுதியில் நின்று தோல்வியை தழுவினார். இவர் MP-யாக உள்ள இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திட்டம் புதுச்சேரிக்கு கொண்டு வந்தேன் என்று கூற முடியுமா? மத்தியில் எதிர்க்கட்சியை ஆள்வதால் எதுவும் கொண்டு வர முடியவில்லை என்றால் இனிமேலாவது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேறு ஒரு இளைஞருக்கு வழிவிடலாமே. அவர் ஆரம்பத்தில் தோல்வி அடைந்து தற்போதைய 76 வயதிலும் தோல்வியை தழுவியுள்ளார். பணம் கொடுத்து பதவி பெற வேண்டிய அவசியம் எதுவும் எனக்கு இல்லை. அப்படி பெற்றுள்ளேன் என ஆதாரத்தோடு அவரால் நிரூபிக்க முடியுமா? என்னிடம் பலர், ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட பல தகவல்களை கூறுகின்றனர். எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்தார் என்று MP-யை பற்றி கூறும்போது நான் அது உண்மைதான் என்று சொல்ல முடியுமா? சொல்லலாமா? என் மீது அவர் தவறு இருந்தால் ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் எங்கு பேச அழைத்தாலும் பத்திரிகையாளர் மத்தியில் நான் அவரிடம் பேச தயார். பாண்டிச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்த அவர் மனசாட்சி இருந்தால் தன்னுடைய MP பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும். தனது MP பதவியை ராஜினாமா செய்வதன் மூலம் இளைஞர் யாருக்காவது வாய்ப்பளிப்பது அவர்கள் மூலமாக பாண்டிச்சேரிக்கு நல்லது கிடைக்க வழிவகுக்கலாம். இவரது அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருந்தபோதும் மத்திய அமைச்சர்களிடம் பேசி பல்வேறு திட்டங்களை மாநில நலனுக்காக கொண்டு வந்துள்ளேன். இதை அவரே பலமுறை எனது தொகுதியிலும் கூறியுள்ளார், சட்டமன்றத்திலும் கூறியுள்ளார். மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தால் அவர் அதை கண்டிப்பாக முடித்து விடுவார், அதில் வெற்றியும் பெறுவார் என்று கூறியுள்ளதை நினைவுபடுத்துகிறேன். 2016, 2021இல் காங்கிரஸ் அமைச்சரவையில் நான் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தேன் என்பதை அவர் மறந்துவிட்டாரா? தற்போது அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஒரு 4ஆம் தர அரசியல்வாதி போல பேசுவது அவர் வகித்த பதவிக்கு அழகல்ல.
ஏனாமில் சூதாட்டம் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 23.5 லட்சம் தொகையை சம்பாதித்த அசோக், குப்பை மூலம் 35 முதல் 40 லட்சம் வரை மாதம் லஞ்சம் பெற்றவர் போன்ற பல்வேறு தகுதிகளை கொண்ட அசோக் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்பு ஏனாமில் நடந்த நிகழ்ச்சியில் அசோக் சட்டமன்ற உறுப்பினர் இப்பதவிக்கு தகுதியற்றவர் என்று பொது மேடையில் பேசிய அவர், எதன் அடிப்படையில் தற்போது காங்கிரஸ் கட்சி மூலம் இந்த தேர்தலில் அசோக்குக்கு வாய்ப்பு வழங்கினார், இதில் ஏதேனும் மறைமுக கையூட்டு அவர் பெற்றுக்கொண்டாரா என்று மக்கள் சந்தேகிக்கும் வகையில் அவரது செயல்பாடுகள் உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறந்த அனுபவம் வாய்ந்தவர், மக்களின் தேவைகளையும் மக்களின் நாடி துடிப்பையும் நன்கு உணர்ந்தவர். அவருக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது நன்கு தெரியும். மேலும் யாருக்கு எந்த பதவி அளிக்க வேண்டும் என்பதும் அவருக்கு நன்கு தெரியும். நான் எந்த பதவியில் இருந்தாலும் அதில் திறமையோடு செயல்பட்டு மக்களின் நலனுக்காக எனது சேவையை தொடருவேன். ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் நினைப்பது போல அமைச்சர் நியமனம் அல்லது அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய முடியும். ஆனால் கூட்டணி ஆட்சியில் சில விட்டு கொடுத்தலும் புரிதலும் தேவைப்படுவதால் அதற்கான கால அவகாசம் ஏற்படுகிறது. எனக்கு தெரிந்தவரை இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்தும் சரியாக நடக்கும், சிறப்பாக முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் போலியான செயலி அனுப்பி 2 பேரிடம் பண மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப்பில் KYC புதுப்பிக்க வேண்டும் என செயலி ஒன்று வந்துள்ளது. இது உண்மை என நம்பி மேற்கூறிய நபர் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் ரூபாய் 50,000 எடுத்துள்ளனர். இதேபோல் பாகூரைச் சேர்ந்த ஆண் நபருக்கு வாட்ஸ்அப்பில் பரிவாகவன் சேவா செயலி அனுப்பி போக்குவரத்து சலான் இருப்பதாக குறுந்தகவல் வந்துள்ளது. இதனை உண்மை என நம்பி மேற்கூறிய நபரும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்த ரூபாய் 22,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 2 பேர் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்தியதாக 125 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதுச்சேரி காவல்துறை பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடற்கரை பகுதிகள், மைதானங்கள், பூங்காக்கள், லாரி முனையங்கள், ரயில் தண்டவாளங்கள், ஒதுக்குப்புறமான இடங்களில் வார இறுதி நாட்களில் பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுச்சேரி முழுவதும் நேற்று போலீசார் பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொது இடங்களில் ஒழுங்கற்ற நடத்தை ஆகியவற்றின் நடவடிக்கை எடுத்தனர். அதில் பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்ட 125 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி லாஸ்பேட்டை மங்களம் காவல் நிலையத்தில் தலா ஒருவர் வழக்கு, சேதராப்பட்டு 2, அரியாங்குப்பம் 3, ரெட்டியார்பாளையம் பெரியகடை வில்லியனூர் 4, மேட்டுப்பாளையம் திருக்கனூர் காட்டேரிக்குப்பம் 5, நெட்டப்பாக்கம் திருபுவனை தவளக்குப்பம் 6, டி நகர் உருளையன்பேட்டை காலாப்பட்டு 7, முத்தியால்பேட்டை ஒதியஞ்சாலை கிருமாம்பாக்கம் 8, முதலியார்பேட்டை பாகூர் 10 என மொத்தமாக 117 வழக்குகளில் 125 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் மழைநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண துணைநிலை ஆளுநரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கோரிக்கை வைத்த நிலையில் துணைநிலை ஆளுநர் அதிரடி ஆய்வு செய்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நேற்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு பொதுமக்கள் நல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். அந்த மனுவில் குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதியில் ஒவ்வொரு மழை காலத்திலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக உப்பனாறு வாய்க்கால் மற்றும் வெள்ளவாரி வாய்க்காலில் நடைபெற்று வரும் பாலப்பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததே காரணம் என தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த பாலப்பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் வாய்க்கால்களை தூர்வாரி மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து உத்தரவிட்டதுடன் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை விரைவாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் உப்பனாறு மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி மழைநீர் தேங்காமல் சீராக வடிந்து செல்ல தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காமராஜர் நகர் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர்.
மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பனாறு வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 91ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.